நான் வெள்ளிமலை வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். சடத்தி மகன் கண்டவேடன் குப்புடகதாரி மண்மேலேறி குத்து குமரப்பன் இப்படி எல்லாம் எனக்கு நாம குத்து குமரப்பன அண்ணன் பேரு அவர் கண்மதி வரேன். தம்பி ஒருத்தர் இருக்காருங்க, ஆடு வாங்க பரம்பரை வேட்டையாடுறதா எங்களுடைய தொழில். ஆமா, வந்த நோக்கம் வேட்டைக்கு போய் மழையும் ஒன்னும் குடிக்கல. ஆமா, தப்பை கட்ட உள்ள உள்ள என்னமோ செய்யறாங்க, காவல் காட்டுறாங்க. காவல்னா என்ன காவல்? திணை காவல். திணைக்கு ஏன் காவல்? திணை பறவைகள் கொய்தராத அளவுக்கு பறவைகள் வந்து திணையை கொய்தராதபடி நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, குரலுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டேன். என் கூட பிறவாத தங்கச்சி. கூட பிறவாத தங்கச்சியா? இன்னொன்னு பொண்டாட்டியாக போறோம். என்னது? மனைவியாக போறோம். உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கா? எத்தமா கெட்ட விடக்கூடாது. அத பாருங்க, இந்த நாடகத்துல நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாரு. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. உங்க வாழ்க்கை செத்த மாடு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. கூட பண்ண உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். ஒரு பெண்ண ஒரு படி மதிப்பு கூட வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஆண் மகன் பாத்துக்க பாத்திரம் கேட்கிறேன். கத்தி போ தலையை சூடி, கமல போ கையில ஏந்து, காட்டு வழியா வரக்கூடிய பெண்ணே உங்க அப்பா எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க ஒன்னு அந்த பெண்ணு சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சுட்டவனை கொண்டு சுடாதவனை சுட 5 வாடி எங்க அப்பா போயிருக்காருங்க. சரி, எப்ப வருவாருங்க? வந்தா வரமாட்டாரு, அது வரலைன்னா வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொன்னாங்களா. இதுக்கு என்னங்க விளக்கம்? இப்படித்தான் ஒருத்தர் நடந்து போயிருக்காரு. ஒரு அம்மா நடந்து போயிருக்கு. இவர் ஏற்றுக்காரு அந்த அம்மாட்ட, ஏமா இங்க வா, எங்க போற? நான் எங்க போனேன்னு உனக்கு என்ன வேலை? அப்படி ஓ வேலையை பாத்தியா? உடனே இவரு ஒரு அம்மாக்கு 8 மடை, மடைக்கு 8 கொக்கு, கொக்குக்கு 8 குஞ்சு, குஞ்சுக்கு வீசமடி கம்பு. எத்தனை கொக்கு வரணும், எத்தனை குஞ்சு வரணும், எத்தனை வீசமடி கம்பு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கணக்கு. நீண்ட பார்வையும் பாதையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமையை கற்றுக் கொண்டிருக்கும் வேடுவரே, விளையாட்டு விளையாடு வேடுவர் குடும்பங்கனே, சொல்லெடுத்து விளையாடு உத்தம குணத்தோடே வருது. தாங்கள் யார்? இங்க வந்த காரணம் என்ன? அது சொல்லுங்க. வெள்ளி நாக்கு பிடித்த வள்ளி மாறி அதுல இல்லையே. வண்ண தமிழகத்தில் வளமளவாமல் வந்தால வரவிருக்கும் பலமளவராமல் இந்த எண்ணத்தில் கவனம் இல்லாமல் இந்நாள் என்று தெரியாத எண்ணத்தை நிலமுன்னிருந்து பொன்னாரம் போல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் வரவேற்று தலைமையை வருக. தலைவர்களே, அதோ பார்த்துக்கிற வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் இன்று அதிகாலையில் எழுந்து ஓம் ஸ்ரீ விஜயபா என்ற மந்திரத்தை உச்சரித்து கனிமலை சோலை கடந்து மனமலர் வனம் கடந்து கரணைகள் பல கடந்து காட்டார்கள் சில கடந்து இப்படி எல்லாம் கடந்து வரும்போது இந்த செந்தமிழ் காவிய ஏரியில் தப்புகின்ற இந்த சிங்கார குறிஞ்சி நிலத்தின் வழியாக வந்து கொண்டு வரக்கூடிய வழியிலே இந்த அழகான
அழகு உள்ள மான். அற்புதமான மானை பார்த்தேன். சரி. இந்த மானை பார்த்தோன்னே இது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு மான் ஓட ஆரம்பித்தது. நானும் ஓடினேன். மான் ஓட நானும் ஓட. பிடிச்சிட்டீங்களா? பிடிக்கிறதுக்குலாம் உங்க அண்ணன் வந்து தடுத்துட்டாரு. கெட்டிக்காரு. அவர் மட்டும் தடுக்கல அப்படின்னா நேரம் மானை பிடிச்சிருப்பேன். ஆமா ஆமா பிடிச்சிட்டா. மானா பிடிச்சிட்டாரு. மானோட நானோட ஓடி வந்தாலும் அதை வந்து பிடிக்கலே பிடிச்சிட்டாரு அப்படின்னா என்ன இல்லவ? அதான் சொன்ன என்ன காமாலக்காரிக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும். ஆமா ஆமா மடியில கிடந்தா வள்ளியில பயம் இருக்குல்ல. ஆளை பார்த்து ஏமாறாங்க ஊது காமால அப்படின்னு ஆளை பார்த்து ஏமாறதுக்கு முகத்தை பார்த்து நாங்க குறி சொல்ல தன்மை படுத்தவங்க குறிஞ்சி நிலத்த மக்கள். நீங்க குறிப்பறியின் தன்மை குறி சொல்லுவீங்களா? ஆமா. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. கண்டிப்பா சொல்லிவிடுவேன். உங்களுடைய முகத்தை பார்த்து மான தேடி வந்தேன். மான எங்க பார்த்தேன்? மானோட நானோட ஓடி வந்தேன் சொன்னதெல்லாம் போய் நீங்க மான தேடி வந்த மாதிரி தெரியல. ஏதோ இடத்துல நம்மளுக்கு வந்த மாதிரி தெரியுது. குறிப்படி நல்ல சொல்லிட்டு பாத்தீங்களா? எங்க அப்பாவோட அப்பாவுக்கு இந்த அகிலமெல்லாம் சொந்தம். பின்னையுள்ள கலிமலை இது முனிவருக்கு சொந்தம். இது முனிவருக்கு சொந்தம். இன்னைக்கு ஒவ்வொரு படி பார்க்க போனோம். இன்னைக்கு ஒவ்வொரு படி பார்க்க போனோம். சட்டப்படி பார்க்க போனோம். நியாயப்படி பார்க்க போனோம். கர்மப்படி பார்க்க போனோம். எந்த ஒரு பஞ்சாயத்து பரிவாக்க போனா இந்த மாடு அதுல பாருங்க. நான் சொல்ல வரல. சரி இது போனா போயிட்டு போது எனக்கு இருக்கு 1000 மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க இருக்கா? எவன் போவேன்? ஏன் ஏன் இந்த மாடு 1000 மாடு இதுல பிடிக்க வந்தானே? தான மாடு இருந்து என்ன பண்ணா? இந்த மாடுக்கு ஈடு யாருமா? நான் உங்களை கேட்கிறேன். மாடுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களா? நிறைய மாடு பாத்துருக்கோம். மானுடைய தேகம் பூரா புள்ளி புள்ளியா தான் இருக்கு. ஆமா பெரிய மாடு. என் மானுக்கு ஒரே புள்ளி உள்ள மாடு. ரொம்ப விதானமா பேசக்கூடாது. ஒரு புள்ளி உள்ள மாடு எங்க இருக்கு? இல்ல. உங்க பேர் என்ன? பள்ளி. பள்ளிக்கு எத்தனை புள்ளி? என் பேர் இருக்கு. பள்ளிக்கு எத்தனை புள்ளி? எனக்கு ஒரு புள்ளி. என் மானுக்கு ஒரு புள்ளி தான். என்ன தேவை இருக்கு? ஏன் புள்ளியோட உங்க மாடு புள்ளி ஏன் கேட்டீங்க? கேட்கணும். ஏங்க மானுன்ற எழுத்துக்கு ஒரு புள்ளி தானே? மலையில விளையுது நாத்தங்க. ஆமா. கடல்ல இருக்கு. ரெண்டு சேர்த்தாத்தே ஊறுகாயா? நாட்டு நாளுக்கு சோத்த போடணும். நாத்தங்காய்க்கு உப்பு போடணும். போடணும்ல. இல்லைன்னா நம்ம எல்லாம் நாட்டுல கவனிக்க மாட்டாங்க. இப்போ நாட்டுல நம்ம பக்கம் வச்சுக்கணும். அத போல கொஞ்சம் காட்டமா காட்டமா அவர் கொடுத்து எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியா? என்னங்க காட்டமா? அதென்ன காட்டமா? காட்டுல இருந்தா சரி. காட்டுல இருந்தா சொல்லுங்கம்மா. காட்டம் இல்லாம சொல்லுமா நீங்க? காட்டு என்ன காட்டமா? உண்மையே சொல்றேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப காட்டமா தான் இருக்கு. சரி வீட்டுல இருந்தா? வீட்டுமா? நாட்டுல இருந்தா? நாட்டை ஆளக்கூடிய அம்மா எப்படி சமாளிக்கக்கூடிய ஆட்கள் உங்கள்கிட்ட இருக்குங்க. சொல்ல மாட்டேன். பதப்பி அச்சு இல்லாம நேரம் விட்டுனாலாம். யாருக்கு ஓட்டுனா? தன்னுடைய கணவருக்காக கை என்பவர் தசரத சக்கரவர்த்திக்காக ஓட்டுனாங்க. அங்க ஓட்டுனது கட்டவரல கொடுத்து. ஆமா இங்க ஓட்டுன பறவைகளை. யாருக்கு? திணைக்கு. திணைக்கு? ஆமா. எப்படி இதெல்லாம்? அப்படித்தானே இதெல்லாம். ஆனா இன்னைக்கு விலையிலே வந்துருக்கீங்க. ஆமா இல்லாதாலும் கொடுப்பாங்க. இல்லாதவங்க தேடி வந்துட்டு விளையாட கொடுக்கலையா? முக தோட்டத்தை பார்த்தோம்னா நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை. உங்க முக தோட்டத்தை பார்த்தா கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது தோணுதுங்க. பிடியில எத்தனை பிடி இருக்கு? 3 பிடி இருக்கு. என்னென்ன பிடி? உடம்பு பிடி, உடம்பு பிடி, கொட்டாங்கச்சி பிடி. அத போல உடம்பு பிடி கழுத கத்திர விட்டுரும். குரங்கு பிடி இலையோட வந்துடும். சரி கொட்டாங்க பிடி எத்தாத்தே வரும். உங்களுக்கு தெரியல பிடி பத்தி தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு வாசுகி, தம்பி வாய்த்தது ராமனுக்கு லட்சுமணன், புத்தரன் வாய்த்தது சிறுதொண்டன் சீராளன், குரு வாய்த்தது. அத போல இந்த மாடு எனக்கு வாய்த்தது. மானு உங்களுக்கு வந்துச்சா உங்களுக்காக வந்துச்சா? எனக்காக பிறந்த மாடு. உங்களுக்காக பிறந்த மானா? ஆமா. மானை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? மானை பார்த்து 5 வயசு அறியாத பருவம். ஆமா. இப்ப பார்த்த மாதிரி இப்ப தேடி வந்திருக்கீங்களே. மாடு அடையாளம் தெரியாம கிடைத்து வந்திருக்கேன். 13 வருஷமா? பருவத்துக்கு வரட்டும். சரி பருவத்துக்கு வரட்டும். சரி அடையாளம் தெரியாம வேற ஏதோ
நம்பிக்கை யார பாக்குமா இது எவ்வளவு நம்பிக்கை இப்ப எல்லா உடம்புக்கு சிரசுக்கு கண்களை காக்கக்கூடியது இமை கண்களை காக்கக்கூடியது இமை ஆமா இப்ப நான் உங்களை கேட்கிறேன் 12 வருஷம் விழித்துக் கொண்டே இருந்தவர் யாரு 12 வருஷமா ஹரிச்சந்திர பூபதி தேசங்களை விட்டு ஆமா காசி நகரத்துல 12 வருஷங்கள் விழித்துக் கொண்டிருந்தாரு சரி 14 வருஷம் விழித்துக் கொண்டிருந்தவர் யாரு தன்னுடைய அண்ணனுக்காக ராமனுக்காக லட்சுமணன் விழித்துக் கொண்டே நான் தூங்காமல் இருப்பேன் என்று 8 வருஷமா தூங்காம இருந்தவர் யாரு ராமானுஜர் இறைவனுடைய திருவடி அடையாளம் ஆமா ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உனக்கு மட்டும் சொல்லி தரலாரு இவர் உலக மக்களுக்கெல்லாம் சொல்லி விழித்துக் கொண்டிருந்தார் இப்படி எல்லாம் வந்து இறைவனுடைய திருவடி அடைவதற்காக இவைகளை சரி நீங்க ஆமா இப்ப நீங்க இந்த இடத்துல உங்களை வந்து இமைகள் கேக்குறேன் இமைகள்ல 2 இருக்குல்ல மேலிமை கீழிமை இதுல மேலிமை வேலைச்சுமா கீழிமை வேலைச்சுமா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வேலை செய்யுமா மேலிமை வேலைச்சுமா கீழிமை வேலை செய்யுமா மேலிமை தான் வேலை செய்யும் கீழிமை வேலை செய்யாது ஆனா எங்களுக்கு வேலை செஞ்சதுனாலதான் வரக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் பாதுகாத்து இருக்கோம் ஆனா உங்களுக்கு வேலை செய்யாதனால எந்த எங்களுக்கு போச்சு தெரியாம பாக்குறீங்க நான் வந்து வேலை எடுக்க முடியாது நாங்க வேலை பாத்துக்கோங்க அந்த வேலை ஒரு மூலையில சாட்சி வச்சிருந்து எதுக்கு வெட்டியா அத மட்டும் நான் எடுத்து என்ன இது அந்த காரியத்தை முடிச்சுடுல அப்படியா அதெல்லாம் நீங்க இந்த கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டீங்க அதை வச்சு என்னத்தை பயன்படுத்த போறீங்க வேற என்ன தெரியுமா என்ன சிறிமுகம் தன்மை ஓடக்குடி மிருகத்தை காந்தமா பக்கத்துல கட்டி கொண்டு வரும் ஏங்க காந்தமா பக்கத்துல கவி இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ரீமுகத்தை பக்கத்துல வச்சிருக்கீங்க ஒட்டிக்கும் அதே மனம் கரைஞ்சிடும் ஒட்டாது இருள் சூழ்ந்திருக்கு அப்படியா கொஞ்ச நேரத்துல வெளிச்சத்துக்கு வந்துடும் வெளிச்சத்துக்கு வந்தா அப்ப நீங்க எவ்வளவு நீங்க கட்டி போட்டு அது சரி பாடமா பாத்துட்டு வந்தேன் பாடமா ஒன்றுக்கு எடுத்த காட்டமா ஒரு தடவை 2 தடவை எல்லாரும் பாரமா ஆறு ஒழுங்கிற்கு எடுத்த காட்டமா உள்ளே எல்லாம் நல்ல பாரமா பாரு பாட்டு 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 என்று தலையாட்டு ஆயிரம் பாட்டு எனக்கு உகந்தமான எனக்கு உகந்தமான எனக்கு உகந்தமான இங்கே வந்து உகந்தமான அங்கு கொடுத்து தூக்க போறேன் ஓடி
நமக்கு மண்டலத்த ரேரியில் மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரத சூரியர் தான் போன்ற ஆவணத்தை வந்து விளையாடியோ கண்ணம்மா பணவோச மனமே நேரமானவங்கள போயிட்டு போகுது என்ன நேரமா போயிட்டு போகுதுங்க. நீங்க இடத்துல இப்படி கேக்குறீங்கல்ல, அத்தியின் வலது வெள்ளை ஆக்கைகள் காக்கை தானும் பித்தந்த மனமும் பிறந்த மீனின் பாதமும் அத்தன்மா பிரமதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்திர வெளியாடு நெஞ்சம் எவராலும் கண்டறியப்பட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெண்களின் மனசுல கடலாலும் கண்டாலும் பெண்களின் மனதாலையும் காண முடியாது அப்படின்னு இருக்காங்க. அத்தி மரத்து போக பார்த்தலாம், ஆமா, வெள்ளை காக்காய பார்த்தலாம், பைத்திய கல்வியை மனதை அஞ்சலாமா, மீனோட பாதத்தை கூட பார்த்துலாமா. பெண்களோட மனசை படைச்சு பிரம்மா போடு தெரியாதா அளவரமுடியாதுக்காக அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க என்னதான் பேசுனாலும் ஆடுனாலும் பரவாயில்ல மாடு அப்ப குடுக்க முன்ன என்ன இருக்கு இருந்தா மாத்திரையா ஏங்க வராத தேடி வந்ததே தப்பு. என்ன சொல்லியா ஆமா, என்ன தவறு வரல வந்தது தவறுனா என்ன தவறு? வராத ஒண்ணு தேடி வந்தது தவறு. நான் பிடிக்க வந்ததே எவ்வளவு என்ன எப்படி பிடிப்பீங்க? உங்க அப்பா நாள கூட பிடிக்க முடியாது. அப்படிதான் சொல்லிட்டு அப்படியே பிடிக்க வந்ததே எவ்வளவு தாங்க எப்படி பிடிப்பீங்க? ஏன் பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா என்ன எனக்கு ஓடுற பிடிச்சிருக்கீங்களா? அவரை எதற்கு ஓடுனா என்ன என்ன தெரியல வீடு மாதிரி வாங்க ஓடுவாங்க. அது சரி, ரெண்டு பேரும் காலை கொடுத்தே இருக்கு இறங்கி ஒண்ணா பிடிச்சிருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஓடுவோம். ஆமா, நான் ஓடி போய் எல்லையை கட்டுக்க நீங்க முடியுமா? அப்படி இருக்கு ரெண்டு பேரும் ஓடுனீங்கன்னா அங்க பாண்டவர்கள் தெரியும். அதெல்லாம் கல்லுக்கு கால ரெண்டும் வட்டி வைக்கணும், கட்டுத்தோட பார்த்து இதை கட்டி வைக்கணும். இல்லைன்னு அடங்காதம்மா, அப்படியா? எல்லையில் இருக்காதம்மா. குடுத்துல இப்படி இப்படி பார்க்கிறேன் உங்க வளர்ச்சி வந்து செஞ்சாருங்க, உங்களோட வளர்ச்சி தர செய்யாருங்க. யார முடியுமோ யார முடியுமோ பேசுறது சரியில்லம்மா, பேசுறது சரியில்லம்மா. இல்லைன்னா ஆகாதம்மா, ஆகாதம்மா. நம்ம என்னமோ பாடு பாடிட்டு இருக்கா, இப்படி வாசிட்டு ஆண்களுக்கே எதுக்கு இல்லையா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அது காருமா? எதுக்கு ஆன பிடிக்கிறேன் ஊங்குற மானே பிடிக்கிறதுக்காருமா? மீச மட்டும் வச்சுட்டு வந்திருக்கீங்களே வேணுமா? வேடுவரே ஏன் மீசை கட்டு போடுறது? என்ன மீச வெள்ளாத மீச மீசை இழுத்து விட்டு வச்சுக்க முடியும். பரவாயில்லை போகுது. ஆமா கருத்தம் காட்டுமா பாத்துருக்கேன் எங்க குழந்தைங்க கருத்தம் தண்ணி மீசை எப்படி இருக்கு ஆண்டுவாரோ வந்தாங்க வச்சுக்க ஐயனாரு கட்டளை வந்து கட்டு கருமையும் துன்பமிட்டு
அனுமதி கேட்டா இருக்கக்கூடிய பொருளாதானே உங்க இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்க இடத்துடைய நிலப்பரப்பு எவ்வளவு? 20 காத தூரம் 200 மைல். 20 காதம். ஒரு காதத்துக்கு எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல். ஆமா. இப்ப மேற்கே பவளமலை, வேங்கட நீர்வடக்கா, ஆர்குமரி அணிகிழக்கு, தெற்கே பிராகம், திருநெல்வேலி காலம். மேற்கே பவளமலை, அண்ணாமலை, வேங்கட நேர் வடக்கு, திருப்பதி, ஆர்குமரி அணிகிழக்கு, ஆமாங்க, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், 4 மால்கள். தொண்டை நாட்டினுடைய 4 மால் இதுதான். ஆமா. 200 மைல் சுற்றளவு. வேலிமலை சாரல ஈசானி மூலையில திணை விதைத்து முருகனுக்காக படைக்க வேண்டிய பொருளை காவல் காத்திருக்கேன். முருகனுக்காக படைக்க வேண்டிய பொருளை நல்லா கேட்டு வாங்கி பேசுறேன். என்ன முருகனுக்காக படைக்க வேண்டிய பொருள் சொன்னேன். இன்னைக்குதான் காவல் முருகனுக்காக வந்துருக்கீங்க. முருகனுக்காக படைக்க வேண்டிய பொருள் சொல்லிட்டேன். காக்க காக்க கடவுள் காக்க ஓக்க 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 மனதோட என்ன பகவான் காக்க யார் பாடுறது? நான் பாடுனது. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க மனதோட பகவான் காக்க. நானே பாடுனேன். இது வள்ளி பாடின பாடல். ஆமா. அப்ப முருகன் நீங்க எழுதிருக்க. முருகன் குலசாமி நினைக்காம இருப்பாங்க. எவ்வளவு நாளாக? 5 வயசுல இருந்து. 6 பருவத்துல இருந்து. அதையும் நானே பாடுனேன். இப்ப பாடிருக்கீங்க. 5 வயதினிலே அரியா பருவத்திலே சிஞ்சிலை கூடினே கிரிய மனையிலே முருகா. ஒத்துக்கிறேன். இது என்ன நேரம்? பக்கத்துல ஒரு முல்லை நிலம் இருக்குல்ல? ஆமா. முல்லை நிலத்துல ஒரு பெண்ணு காவலுக்கு வந்துட்டாங்க. எங்க அத்தை. உங்க அத்தை வந்தாங்க. வந்ததுனால வந்தது யாரு? எங்க அத்தை காவலுக்கு வந்தாங்க. நரசிங்க பெருமாள் வந்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டாரு. நரசிங்க பெருமாள் வந்தாரு. ஆமா. அவர் வந்து திருமணம் பண்ணிட்டு கொண்டு போயிட்டாரு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாத்தீங்களா? இப்ப குறிஞ்சிடத்துக்கு வள்ளி காவலுக்கு வந்தீங்க. வந்தீங்க. ஆமா. முருகன் வருவார். வந்துருவார். வரமாட்டார். கடவுள் எப்படி எங்க புரியாம வச்சிருக்கீங்க? நரசிங்க பெருமாள் யாரு? கடவுள் வந்தாருல. அவர் வந்தாரு. இவர் வருவாரா? இவருக்கு ஏற்கனவே கல்யாணம். அவருக்கு என்ன வந்து கல்யாணம் பண்ண போறாரு? இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் திருமணம் ஆயிடுச்சு. இவருக்கு இந்த 2ஆம் திருமணம் ஆகும். 2 பேருமா? அது தெரியும். நாங்க படிச்சோம். அதுதான் தெரியல. சரி வராது. பிடிவாதத்துக்கு மண் இல்லை. நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. மாடு 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 மண்ணு இதே கேட்டு சொல்ல பண்றீங்க. மண்ணுக்கு மண்டம் பேரு, பெண்ணுக்கு மண்டம் பேரு, கல்விக்கு மண்டம் பேரு. அதனால சம்பந்தப்படுத்துறேன். இந்த இடத்துல சமாதானப்படுத்துறது. சரி, மானை பாத்தீங்களா? எங்க மான்ல 32 வகையான மான் இருக்கு. காளை, உலை, மலை, கேளை, நம்பி, ஏனம், சூனம், கஸ்தூரி, சாரங்கம், இரளை, கருமான், ஓதிமம், கவசனம், குரங்கம், குளம், சமரம், சபரி, நரை, பட்டம், பிழை, பிளவங்கம், பத்திரம், பாகப்பிரமே, கலை, இப்படி சரி. கவரிமான் பாத்திருக்கீங்களா? மயிர் நீக்கி உயிர் வாழ கவரிமான் சொல்லுவாங்க. அதோட உயிர் அதாவது உடல்ல இருந்து ஒரு முடி விழுந்துச்சுன்னா இறந்து போயிடும். எந்த முடி விழுந்தா இறந்து போகும். மூக்குல உள்ள முடி விழுந்தா உயிர் இழக்கும். பெரிய கவரிமானுக்கு சொந்தக்காரே கதாசப்படி சொல்லுவாங்க. அந்த கஸ்தூர் மான் ஒரு மான் இருக்குல்ல? ஆமா. அந்த மானுடைய தன்மை என்ன? ஆமா. காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பட்டு வைத்திருந்தாங்களே, நெற்றியில் உள்ள ஒரு முடி விழுந்தால் உயிர் நீண்டு விடும். இடத்துல அந்த மானும் உயிர் வாழாது, உயிரை விட்டுரும். ரோசமான மானு. ஆனா இந்த மானு ரோசம் இருக்கு, கோபங்கிறதுலாமா குணம் இல்லை. சரி அப்படின்றதுனால திரும்ப திரும்ப பேசாதீங்க. அவங்க ஒரு முடிவு கொண்டாங்க. ஆமா. அப்ப முடிவுப்பா. அப்ப நான் முடிவு கொண்டுவா. மானை பாத்தீங்கல்ல? மானை பார்த்தனால மானை எப்படி இருக்கு நான் பாக்கணும். நீங்க பார்த்தவன நான் பார்த்தாதானே அந்த மானை எப்படி இருக்கு கொடுக்க முடியும், தேடி பார்க்க முடியும். அடையாளத்தை சொல்றீங்களா? இந்த சொல்றேன். எப்படி சரியான அடையாளம் இருக்கணும்? நான் பாட முடியாது. இல்லங்க, மானுக்கு சரியான அடையாளம் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம்.
மேயாதமா மேயாதமான இவ்வளவு நேரமாக என்னைத்தானே அவர் எதுக்கு உங்க அண்ணன் ஒரு தோல்வியோட அவர் வேலையை
அந்த உயிர் கொண்ட இப்படி வர்ணிக்கிறான். தேடி வரலாம். உன்னை தேடி வந்தேன். என்ன எதுக்கு தேடி வந்தாரா? என்னை தேடி வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? ஏதோ ஆரம்பத்துல சோதனையா இருக்கு. ஆமாண்ணே. ஜாமியா போடலாம். மனம் படுத்தேன் உன்னை நினைப்படுத்தேன் வடிவெடுத்தேன் உன்னை மனப்படுத்தேன் மனம் படுத்தேன் உன்னை நினைப்படுத்தேன் வடிவெடுத்தேன் உன்னை மனப்படுத்தேன்
மறந்து கொண்டால் நகரமே உன்னை போற்றும். என்றுமே முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே கிடைத்தால் திருமணம். முதலிடம் முதல் தரமே உனக்கு. ஆக இந்த முதல் பக்தர்கள் எல்லாம் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே என்று அழைக்கப்படும். இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நமது